லார்ட். நமது திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பில் பைபிள் ஸ்கூல் துவங்க உள்ளது. வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதல் மொத்தம் 25 நபர்கள் மட்டும்தான் இதில் சேர முடியும். சேர விரும்புவோர் கீழே அளிக்கப்பட்டுள்ள அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் காலையில நம்ம தியானித்த அந்த வசனத்துக்கு நேரா போலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நம்ம மற்றவர்களிடத்துல கர்த்தரை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், கர்த்தரின் காரியங்களை வினவுகிறதா இருக்கட்டும், ஆரோக்கியமானதா அது இருக்கட்டும், கர்த்தருடைய உபதேசத்துக்கு ஏற்றா போல இருக்கணும். வேதத்தும் வசனத்துக்கு ஒத்த வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிங்க. வேதத்துக்கு வசனத்துக்கு ஒத்து போகாத காரியங்களை பேச வேண்டாமே. இந்த நாள்ல ஒரு பொருத்தனையோட இருக்கும். ஆண்டவரே, எனக்கு தெரிந்த பாத்திரங்கள். நிறைய பேர் பாருங்களேன், வேதத்துல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சதையும் அடிச்சு விடுவாங்க, தெரியாததையும் சேர்த்து விடுவாங்க. ஆனா அது கரெக்டா தப்பானா அவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன ஒழுங்கா தெரியுமோ அதை மட்டும் நீ பேசு. தெரியாததெல்லாம் நீங்க கட்டுக்கதைகளை சேர்த்து வச்சு பேசாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் இடத்துல ஒரு பொருத்தனையோட இந்த நாளை முடிக்கலாம். என்னன்னா, ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த, எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்த, நாங்கள் அறிந்து கொண்ட, எதுல ஸ்திரமா இருக்கிறோமோ அந்த காரியங்களை மட்டுமே நாங்க பேசணும். உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல ஒரு பொருத்தனையோடு இந்த நாளை முடிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, ஆரோக்கியமான உபதேசத்தை மட்டுமே நாங்க பேசணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத எந்த காரியங்களையும் நாங்க பேசக்கூடாது. எங்க நாவல ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது, வீண் வார்த்தைகளை பேசினா அதுல சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம போகாதே என்று வசனம் சொல்லுகிறது. கிழவிகள் பேச்சு வேண்டான்னு சொல்லி வசனம் போட்டிருக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகளை மற்ற இடங்களில நாங்க பேசாதபடிக்கு ஆரோக்கியமான வார்த்தைகள், ஆண்டவரே, மற்றவர்களை புண்படுத்துகிறமான வார்த்தைகள் அல்ல, ஆரோக்கியமான காரியங்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை மட்டுமே நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தர் எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துவீராக. எங்களுடைய நாவை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்ப ஆரோக்கியமான வார்த்தைகளை, ஆரோக்கியமான காரியங்களை மட்டுமே நாங்கள் பேசவும் செயல்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் எங்களோட இருந்ததே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.